உப்பு தின்னாலும் தண்ணி குடிக்க மாட்டேன், தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற இந்த சக்திவேல தூக்கி போட்டு வெயில்ல கொளுத்துற வெயில்ல பளார் பளார்ன்னு அப்படியே கால புடிச்சிட்டு சட்டு சட்டு சட்டுன்னு சாத்துனா, அதுவும் கொதிக்கிற பாறையில வச்சு சாத்துனா, சூப்பரா இருக்கும். மனசு ஆறும் அடங்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. அட ஆமாங்க, செம்ம கோவம் வருதுங்க. இப்படி ஒரு தகப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த புள்ள எப்படிங்க தறுதலையா போகும்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாவது ஏன்டா அதான் முடிஞ்சு போச்சுல்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்க்கணும்டா. நம்ம ஜோலிய பார்த்துட்டு போ வேண்டியதுதானடா அப்படின்னு சொல்றத விட்டுட்டு, எல்லாரையுமே ஓரங்கட்டி பேசுறாரு. என்னான்னு புதுசா சம்மந்தி பாசம் வந்துருச்சா? உனக்கு என் மயன் முக்கியம் இல்லையா? உன் மயன் என்னபடியே இவரு அர்ச்சனா வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரரு. எந்த தப்பும் பண்ணாம, எந்த பொய்யும் சொல்லாம இருக்காரு. என்னங்கடா? ஆனாலும் பார்த்தீங்கன்னா, வெளில வந்து நிக்கிறாங்க. மறுபடியும் வெளில எல்லாரும் வராங்க. கொய்யா முய்யான்னு ஒரே பயங்கர சண்டை வருதுங்க. சும்மா விடுவாங்களா? பாண்டியன் மட்டும் என்ன? தப்பே பண்ணாம அவங்க எப்படிங்க உன் மகன் என் வீட்ல வந்து இருக்கலையா? என் குடும்பத்த பழிவாங்கலையா? அதுக்கு தானே மறுக்கா கேஸ போட்டு உன் மயன வெளில விட்டு வாழ வச்சதே அந்த குடும்பம். மறுபடியும் அதிலயே வந்து நிக்கிறான். பெருசா பெருசா சண்டை வருது. முத்துவேல் இருந்துட்டு எனக்காக அப்படின்னு பாண்டியன் கால்ல முத்துவேல் விழுந்துடுறாரு. ஆடி போறாங்க. "அண்ணே!" அப்படின்னு சொல்லிட்டு இது வேகமா கோமதி தூக்க, "அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்?" அப்படிங்கிறாங்க. ஆனா சக்திவேல் மட்டும் அப்படிங்கிற மாரி நிக்கிறான். ஏன்னா அவன் தங்கச்சி புள்ள குடும்பம்னு பார்க்குறாரு. எனக்கு என் புள்ள தான் முக்கியம் அப்படிங்கல, அப்பத்தா போயிட்டு சக்திவேல சாத்துன்னு சாத்துது. எதுக்கும் அவன் அசரவே இல்ல. சுடர் பாக்குது. இந்த குடும்பத்த பத்தி நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப தானே பயமா இருக்கு. நம்ம வீட்ல நம்ம அப்பன் ஆத்தா தான் 420ன்னு பார்த்தா, இவங்க டபுள் 420யா இருப்பாங்க போல இருக்கே! அப்படின்னு இந்த புள்ள பயந்துகிட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியா இவங்க கால்ல விழுந்தனால கொஞ்சம் இறங்கி போறாங்க. "டேய்! என் புள்ள மேல கை வச்சுட்டலடா! நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்டா. போ, போ நாங்களும் எங்களுக்கு நியாயம் இருக்குல்ல. பொண்ண பத்தி இப்படி பேசுனேன்னு சொல்லுவோம்ல" அப்படிங்கிறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, "டேய் சத்திவேலு அடங்குடா! என்னடா தப்பு பூரா உன் பையன் பண்ணியிருக்கிறான். சும்மா அத விட்டுட்டு பேசாம என்ன நெனச்சுட்டு இருக்க?" "இல்லண்ணே, முடியாதுண்ணே. நான் இத சும்மா விட மாட்டேன்." "என்ன நெனச்சுட்டு இருக்காக? டேய் குமாரு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்ல கேட்காம அப்படியே ஒரு தள்ளு. கைய புடிக்கிறாங்க முத்துவேலு வேணாண்டான்னு. அப்படியே தள்ளி விட்டுட்டு, "வாடா இதே போவோம். கட்டு போட்டுட்டு போவோம் வாடா" அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்திட்டு போய் கட்டும் போட்டுக்கிறாய்ங்க. ஆஸ்பத்திரியில போய் லைட்டா அப்படி காயம். "அதுக்கு நீங்க கட்ட போட்டே ஆகணும்" அப்படிங்கிறாங்க. "இல்லங்க ஒரு டிஞ்சர் வச்சா போதும்." கட்டு போடுங்கன்னு கட்ட போட்டுட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. "என்னங்க சும்மா உங்க வீட்டுக்கு எதுக்கும் ஏதாவது சின்ன சின்ன சண்டை வரும். அதுக்காகலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? போங்க போங்க இது ஒரு பிரச்சனையா?" அப்படிங்கல. "இங்க பாருங்க நாங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம். வந்து கேஸ நடத்துவீங்களா மாட்டீங்களா?" அப்படியும். "ஐயோ! உங்களோட பெரிய ரோதனையா போச்சு போ." சரின்னு சொல்லிட்டு 2 போலீஸ் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இங்க வந்தா பாண்டியன் குடும்பத்துல நிம்மதியா உட்கார்ந்து ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்க விடல. "வீட்ல யாரு?" அப்படின்னு கேட்கறாங்க. வெளியில வராங்க போலீஸு. "என்ன பிரச்சனை? என்ன?" அப்படிங்கல. அங்க இருந்து அதுகளும் வந்துருதுங்க. எல்லாமே நிக்குதுங்க. பாக்குறாங்களா, "இந்த பையன நீங்க அடிச்சு நெத்தியெல்லாம் உடைக்க வச்சிருக்கீங்களாமே, உங்க பசங்க. அவங்கள நாங்க கைது பண்ண வந்திருக்கோம். நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா?" அப்படின்னு ராஜி செம்மையா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. தள்ளி விட்டுட்டு, "எல்லாரையும் தள்ளுங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா? நீ யாரும்மா? நான் இந்த வீட்டு மருமக. நீங்க அடிச்சான்னு சொன்னீங்கல்ல, அவன் என்னோட அண்ணன்." உடனே குமாரும் அவங்க சத்தி விழுந்துட்டு, அவ இந்த வீட்டு பொண்ணும் இல்ல, என் தங்கச்சியும் இல்ல. அவ சும்மா சொல்றா." அப்படின்னு சொல்லல. "நிறுத்துங்க சார். நாங்க தான் விசாரிக்கிறோம்ல. அப்புறம் அவங்க மட்டும் பேசுறாங்க. விசாரிச்சா அவங்க பதில் சொல்லுவாங்க. நாங்க பேசிக்கிறோம். நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்ததோட அடங்கிருங்க. அது அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்த, "டேய் கொஞ்ச நேரம் இருடா" அப்படின்னு அப்பன்னு மைனா அடங்குறாய்ங்க. முத்துவேல் இருந்துட்டு, "சார் நான் சொல்றத கேளுங்க சார். என்ன சார் நடக்குது? என்ன பிரச்சனை? உங்க வீட்டுக்கே இங்க ஒரு தனி போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும் போல இருக்கே" அப்படிங்கிறாங்க. "இல்லங்க ஏற்கனவே கோர்ட்ல கேஸ்லாம் நடந்துச்சு இல்லையா? இந்த புள்ள போய் சாட்சி சொன்னுச்சுல்ல, அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல" அப்படிங்கல. "ஆமா தெரியும். இப்ப என்னங்க பிரச்சனை? அந்த பையல ஏன் போய் நீங்க காப்பாத்தி விட்டு அப்புறம் மறுபடியும் ஏன் அடிக்கிறாங்க? இவங்க ஏன் அடிக்கணும்?" அப்படிங்கல. "இல்லங்க அவங்கலாம் அடிக்கல." "அண்ணே மனசாட்சி இல்லாம பொய் சொல்லாதண்ணே" அப்படிங்கல. "அவங்க ஏன் அடிச்சாங்க? சும்மா அடிச்சாங்களா என்ன? ஆ கேட்டுக்கிட்டீங்களா? பாருங்க போலீஸ்கார் பாருங்க. அவங்க அடிச்சாங்க. அது ஒத்துக்கிறாரு எங்க அண்ணனே. அத ஒத்துக்கிறேங்க. நாங்க இல்லைங்கல. ஒத்துக்கிட்டீங்கல்ல. இதுக்கே நாங்க கைது பண்றோம் வாங்க" அப்படிங்கல. "இதுல யார் அடிச்சது?" அப்படிங்கல. நான் தான் அடிச்சேன்னு 3 பேர் சொல்ல, "இங்க பாருங்க எல்லாரும் சொல்லி எல்லாரையும் காப்பாத்த முடியாது. யார் அடிச்சா? அடிச்சத மட்டும் சொல்லுங்க" அப்படிங்கல. குமார் அப்பன் சக்தி வந்துட்டு, 3 பேர் தாங்க அடிச்சாங்க. 3 பேரையும் கடத்துங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்லிட்டே நான் விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் உங்களையும் முட்டி முட்டி தட்டி கூட்டிட்டு போயிருவேன்" அப்படிங்கிறாங்க. "சரி" அப்படின்னு வாய பொத்திக்கிறாங்க. "சொல்லுங்க யார் அடிச்சது? இங்க பாருங்க, நாங்க அடிச்சோம்னு சொல்றீங்கல்ல, அவங்க சும்மா சொல்லலாம்ல. இப்ப நீங்க தான் அடிச்சோன்னு ஒத்துக்கிட்டீங்களே. எப்பங்க நாங்க ஒத்துக்கிட்டோம்? நீங்க சொன்னதுனால சொன்னோம். நாங்க யாருமே அடிக்கவே இல்ல" அப்படின்னு ஒரு போடு போடுதுங்க பாருங்க. ராஜியும், "ஆமா எங்க வீட்ல யாருமே அடிக்கல. யாரும் அடிக்கல. இவங்க பொய் சொல்றான்" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் வந்துட்டு பொறுமையா சொல்றாங்க. "இந்த மாரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தவங்கட்ட இப்படி சொன்னா எப்படிங்க இருக்க முடியும்? யார் சும்மா இருக்க முடியும்?" அப்படிங்கையில போலீஸ்காரங்க பார்க்குறாங்க. உடனே ராஜி வந்துட்டு, "இப்ப என்ன சொல்லப் போறீங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்ககிட்ட தான் வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்லப் போறீங்களா? இந்த பிரச்சனை எப்படி
எப்படி சார் சொல்ல முடியும்? என் பொண்ண பத்தி அவதூறா சொன்னா அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர கூப்பிட்டு வச்சு விசாரிப்பீங்களா? இதெல்லாம் ஒரு கேஸா? அப்படின்னு சொல்லலாம். நான் உண்மைய நடப்ப சொல்றேன். நானும் அதுக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஐபிஎஸ்க்கு. ஐபிஎஸ் படிக்கிறீங்களா? வணக்கம் மேடம் அப்படிங்கிறாய்ங்க. படிக்கிறீங்களான்னு கேட்டோனே, வணக்கம் மேடம் சொல்றாங்க. அதாங்க படிப்புக்குள்ள மதிப்புங்கிறது. வந்து கேட்டாலும் அப்படித்தான் பண்ணுவேன், அப்படித்தான் சொல்லி உங்களையே 4 சாத்து சாத்துவார் தெரியுமா? இவன பத்தி அப்படிங்கல. என்னது? என்னைய சாத்துவானா? ஏன்டா என்னைய சாத்துவியா? சார் உங்களயெல்லாம் நான் சாத்த மாட்டேன் சார். சார் உண்மையிலே கேளுங்க. நீங்க நாங்க அடிச்சதே விட்டுருங்க. நாங்க உங்கள கம்ப்ளைண்ட் பண்ணதாவே வச்சுக்கங்க. இப்ப கேளுங்களேன். அவன் நான் சொன்னதா நடக்கும். அப்படியா? அப்படின்ட்டு ஏன் குமாரு? நீ போயிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன சொன்னியா? அது வந்து அப்படிங்கல. சொன்னியா இல்லையா? அப்படிங்கல. ஆமா சொன்னேன். இப்ப என்ன? அப்படிங்கிறாங்க. சொல்லலாமாடா? சொல்லலாமாடான்னு ஒரு தட்டு தட்ட, அப்புறம் என் வாழ்க்கைய கெடுத்துட்டு அவ மட்டும் நல்ல வாழ்க்கை வாழலாமா? நான் போய் ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல ஒரு பொண்ண எடுத்திருக்கேன். அவ மட்டும் நல்லா வேல பார்த்து கட்டிக்குவாளாம். அதனால தான் அவன் வாழ்க்கைய கெடுக்கறதுக்கு நான் பண்ணேன். இப்ப என்னய்யா பண்றது? என்னது என்னையா பண்ணுன்னு சொல்லுவியா? அப்படின்னு அடிக்க போயல, "ஏய்!" அப்படின்னு சொல்லிட்டு எகிறிட்டு அடிக்க போறான். அப்படியே பார்த்தோம்னா செம்ம காண்டார போலீஸுக்கு. அவங்க அப்பன் வந்து மறிச்சிடுறான் டக்குன்னு. "டேய்! என்னடா போலீஸ அடிக்க போற?" அப்படின்னு மறிக்கையில ராஜி சொல்றாங்க. "கேட்டுக்கிட்டீங்களா சார்? கேட்டுக்கிட்டீங்களா? பார்த்தீங்கல்ல உங்க மேல கை வைக்கிறான். இப்பேற்பட்டவன இதே தான் அப்பவும் நடக்கும். தேவையே இல்லன்னு தான் எங்களால தாங்க முடியல. அதனால தான் நாங்க அவன அடிச்சோம். அப்புறம் இன்னொன்னு சார், இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ள ராஜி சொல்ல, "அப்படியா?" அப்படின்கல. "என்ன இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. பொய் சொல்றா, பொய் சொல்றா." "அப்படியா? பொய் சொல்றாங்களா? அவங்க உங்க பையன் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க பொய் சொல்றாங்களா?" "அப்படியா சொன்னா அவ? அப்ப அது உண்மதான்." அப்ப அந்த பொண்ணு சொன்னது உண்மைங்கிறீங்களா? உண்மதான், உண்மதான்" அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அவங்க சொன்னது மாரி நாங்க நடந்துக்கலாமா? என்ன நடந்துக்கணும்? அப்படின்னு குமார கட்டி வச்சிருக்காங்கல்ல, அத அவுத்தா காயமே இல்ல. லைட்டா சின்னதா இருக்கு. "என்னய்யா பெருசா கட்டு கிடக்கு, கட்டி போட்டாச்சு. அப்படி இப்படி 10,000 செலவு பண்ணேன். என்னென்னமோ நான் கூட ஒரு 10 தையல் போட்டுப்பாய்ன்னு பார்த்தேன். ஒரு சிஞ்சர் தான் வச்சிருக்காய்ங்களா? ஒரு டிஞ்சர் தான் வச்சிருக்காய்ங்க." அப்படிங்கல பார்க்குறாங்களா? அது வந்து என்னங்க பண்றது? கிராமத்துல நாங்க சிஞ்சர்ன்னு சொல்லி பழகிட்டோம். கோச்சுக்காதீங்க. "இல்ல என் புள்ளைய அடிச்சுட்டான். வலிக்குதுன்னு சொன்னா. அதனால தான் கட்டு போட்டோம்." "இந்த கட்டு போட்டது யாரு? அந்த அந்த அவங்களுக்கு ஃபோன போடு." அப்படிங்கல. சார் அது வந்து என் புள்ளைய அடிச்சாங்கல்ல, அது உண்ம தானே." அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க, இவன் பண்ணது தப்பு. நாங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறோம். எங்க புள்ள மேல இவன் இந்த மாரி அவதூறு வழக்கு பண்ணியிருக்கான். நாங்க வழக்கு குடுக்குறோம்." அப்படிங்கல. "சரிம்மா, நீங்க கம்ப்ளைண்ட் குடுங்க." அப்படிங்கல. "நான் தான் எழுதிட்டு வந்துட்டேன்." அப்படின்னு கதிர் போய் எடுத்தாந்து குடுக்குறாரு. அட அப்பா! பொண்டாட்டி புருஷன்னு நம்பர் 1ல இருப்பாய்ங்க போல இருக்கே! அப்படின்னு சுகன்யா நினைக்குது. அதுக்கப்புறம் பார்க்குறாங்களா, இல்ல அது வந்து நாங்க கேஸ்ல வாபஸ் வாங்கிக்கிறோம். என் புள்ளைய கைது பண்ணாதீங்க." "ஏன்டா உனக்கு வந்தோனே தக்காளி சட்னியா? ரத்தமா? என்ன நெனச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு "கைது பண்ணுங்க." அப்படின்னு போலீஸ் வந்து குமார கைது பண்றாங்க. "உன்ன இந்த வாட்டி விட மாட்டோம்டா. எஸ்கியூஸே இல்ல. உனக்கு கண்டிப்பா ஜெயில் தான்." அப்படின்னு சொல்லல முத்துவேல் பார்க்குறாங்க. "எப்பா ராஜி, கதிரு அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். மன்னிச்சு விட்டுருங்களேன். இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அந்த புள்ளையும் பாவம்." அப்படிங்கையில சுடர் பாக்குது. "இல்ல நியாயமா என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். நான் ஒண்ணும் சொல்லல." அப்படின்னு சுடர் சொன்னோனே, அப்படியே பாக்குறாங்க கோமதியிலருந்து. ஏன் சரவணனே ஆச்சரியப்பட்டு போறாரு. ஆமா, இந்த புள்ள எப்பவுமே பொய் சொல்லாது. உண்மைதான் சொல்லும். ஆனா என்ன ஒண்ணு, அப்பா, அம்மா பேச்ச கேட்டு அந்த புள்ள மறைச்சிருச்சு அப்படிங்கிறதா நெனைக்கிறாங்க பாண்டியன் குடும்பத்துல. இப்ப குமார கைது பண்ணிட்டு போக, "அட பாவிங்களா! என் புள்ளைய கைது பண்ணிட்டு போறாங்களே! நீங்க நல்லா இருப்பீங்களாடான்னு" மண்ண வாரி தூத்த, "இந்த மண்ணு உனக்கு தான் நீ தூத்திக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பம் அங்கிட்டு போறாங்க. இப்ப முத்துவேலு, "டேய் எல்லாம் உன்னால தான்டா. போ போலீஸ்ல போயிட்டு ஏதாவது பண்ணு." அப்படிங்கிறாங்க. "நான் பாத்துக்கிறேன். என் புள்ளைய எடுத்துக்க எனக்கு தெரியும். ஏய் நீ இனிமே இந்த வீட்ல இருக்கக்கூடாது. வெளியில கிளம்புடி." அப்படின்னு சுடர புடிச்சு தள்ளுறாரு. என்ன விடுங்க." அப்படின்னு சொல்ல, "நீ இனிமே இந்த வீட்ல இருக்கக்கூடாது. எப்படிடி நீ என் புள்ளைக்கு பேசாம அந்த குடும்பத்துக்கா பேசுற?" அப்படின்னு டமான்னு கீழ போட்டு தள்ளி விடுறான் பாருங்க. அம்மாடியோ! இந்த சக்திவேல் என்னைக்குங்க திருந்துவான்? இப்ப கரெக்ட்டா நான் சொன்னது சக்திவேல பாறையில சுடும் பாறையில வச்சு சாத்துன்னு சாத்தணுங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட், இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அவங்க குடும்பத்துல இப்ப போய் மாப்பிள்ளைய சமாதானப்படுத்துவாங்களா? என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வருங்காலங்கள்ல பார்க்கலாம். இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.